ஏன் சீமான தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வலுவான காரணம் வேணும்ல. விஜய் நிற்கும் போது ஏன் இந்த இளைஞர்கள் இளம் படை அப்படின்றது கொஞ்சம் போயிடுச்சு, இழந்திருக்கு அப்படின்றதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அது இந்த மாதிரி ரொம்ப கடுமையா உழைத்துமே அவரால வந்து அதுக்கான அறுவடையை பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குல்ல. அந்த பிரச்சாரத்திற்கான அவசியமே இன்னைக்கு இல்லை அப்படின்றதான் விஜயனுடைய இந்த எழுச்சி ப்ரூவ் பண்ணிருக்கு. நீங்க முன்வைக்கிற கொள்கை எல்லாம் நல்லா இருக்கு, கோட்பாடெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இந்த இந்த அடுத்து வந்த 5 வருஷத்துக்குள்ள என்ன நடக்கும், இப்ப நான் ஓட்டு போடும்போது என்ன நடக்கும், ஓட்டு போட்ட உடனே என்னென்ன எனக்கு கிடைக்கும், அந்த கேள்வி மனசுல முன்னால நிக்குது. அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். தேர்தல் அரசியலுக்கான மாடல் அது எப்படி இருக்க முடியும் அப்படின்றத சீமான் அவருடைய தம்பிட்ட இருந்து கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த தேர்தல்ல அண்ணன் தம்பிங்க 2 பேரும் கூட்டணி வச்சிருந்தா விஜய்க்குமே இப்ப இருக்கக்கூடிய சிக்கல் வந்திருக்காது, தமிழருக்குமே ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்குல்ல. அண்ணன் தம்பிங்க சேர்ந்து கூட்டணி வச்சிருந்தா நாம் தமிழர், விஜய், தாவேகா இந்த கூட்டணி ரெண்டும் சேர்ந்து கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்கும். அப்புறம் 2 பேரும் சேர்ந்தாக்க ஒரு சினர்ஜி வேற வந்துடும். அப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்வீப் ஆகும், அது மல்டிப்ளை ஆகும். அப்படி ஆகும்போது ஈஸியா ஒரு 160-170 சீட் எல்லாம் அடிச்சுட்டு வந்திருந்திருக்கலாம். இந்த 2 பேர் மட்டும் சேர்ந்திருந்தாரு. இந்த அரசினுடைய கவர்ச்சிகரமான முகமாக விஜயும் இந்த அரசினுடைய மூளையாக இந்த சீமானும் அப்படி செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருந்திருக்கும். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்ல ஒரு தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. எல்லா தொலைக்காட்சிகள், எல்லா ஊடகங்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா திமுக தோல்வி அடைஞ்சிருச்சு, அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத பேசுறாங்க. எக்ஸிட் போல்லையுமே வந்து நாம் தமிழர் வந்து அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் வச்சிருந்தாங்க. நாம் தமிழருமே வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்குது, யாரும் பேசல. குறிப்பா வந்து சீமான் அவர்களும் இந்த தோல்வி குறித்து ரொம்ப உருக்கமா வீடியோ எல்லாமே வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த நாம் தமிழர் சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியினுடைய தோல்வியை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அது ஸ்டாலினுடைய தோல்வியை எல்லாரும் பேசுறாங்க, நேஷனல் லெவல்ல டிஸ்கஸ் பண்றாங்க. நிறைய பேர், நிறைய அமைச்சர்கள், முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் எல்லாமே வாஷ் அவுட் ஆகியிருக்கிறாங்க. அதை பத்தி தான் பேசுறாங்க. திமுகவுடைய தோல்விக்கு காரணம் என்ன, அதிமுகவுடைய தோல்விக்கு காரணம் என்ன, தாவேகாவுடைய வெற்றிக்கு காரணம் என்ன, தாவேகா போதிய அளவு சீட்டு வாங்காமல் போன அந்த தோல்விக்கு காரணம் என்ன, அந்த மாதிரி எல்லாம் கூட அனாலிசிஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சீமான போற போக்குல அப்படியே தள்ளி விட்டுறாங்க. எப்படி நீங்க சொன்னது மாதிரி கருத்து கணிப்புகள்லையும் சீமானுடைய இந்த நாம் தமிழர் கட்சியை பெருசா யாரும் கண்டுக்கவே இல்லை. அடுத்து இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி அறிவிக்கும் போதும் நாம் தமிழர் கட்சியை பற்றி பெருசா அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுத்திருந்திருக்கணும். வாங்கின வாக்கு சதவிகிதம் வந்து நாம சொன்னதை விட கம்மியா வாங்கியிருக்கிறாங்க. நம்ம குறைந்தபட்சமா போகும்போது 5 விழுக்காடு வரைக்கும் 5 விழுக்காடாக குறையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப அதை விட கம்மியா தான் வந்திருக்கு. சீமானும் அவரு தோற்றது அந்த தொகுதியை பொறுத்த மட்டும் இல்ல. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அவர் ஜெயிப்பாருன்னு உறுதியா சொல்ல முடியாது, அவர் தோற்றுருவாருன்னும் உறுதியா சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இழுபறி நிலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப அதுலயுமே ஒரு மாற்றம் இருந்திருக்கு. ஏன்னா அவரு 2வது இடத்துல கூட வரல, டெபாசிட் கூட வாங்கல. அப்படின்னா அவருடைய தோல்வி படுதோல்வியா அமைஞ்சிருக்கு. இந்த சூழல்ல தான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சீமான் கண்டிப்பா மன வருத்தப்பட்டிருக்கிறாரு, வருத்தம் இருக்கு. ஆனா மனசை தேத்திக்கிறாரு. தேத்திக்கிட்டு என்ன நமக்கு எதிராக ஓட்டு போட்டவங்க அல்லது நமக்கு ஓட்டு போடாதவர்களும் நம்ம சொந்தங்கள் தானே அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் காலம் எடுக்கும் அப்படின்றாரு. நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி தோல்வி அடைந்ததற்கு, பெருவாரியா தோல்வி அடைஞ்சதுக்கு, சீமானும் அந்த அலையில அடித்து செல்லப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த விஜய் பினாமினல். விஜய் அப்படின்றது, தாவேகா அப்படின்றது, தாவேகான்றதை விட அந்த விஜயும் விசிலும், அந்த காம்போ வந்து ரொம்ப எஃபெக்டிவா வேலை செஞ்சிருக்கு. எந்த தொகுதியிலையுமே அந்த வேட்பாளர் யாரு அப்படின்ற கேள்வி யாருமே கேட்கல.
யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா விசிலுக்கு ஓட்டு போடணும். ஏன் விசிலுக்கு ஓட்டு போடுறீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடுறோம், விஜய்க்காக. அவ்வளவுதான். விஜய்க்காக விசில் சின்னம். யார் நிக்கிறாப்பா அப்படின்னா அதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. விஜய் தான் நிக்கிறார். ஏன்னா விஜய் ஏற்கனவே அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எல்லா தொகுதியிலையும் நான் தான் நிக்கிறேன். எந்த சின்னம்னா அப்படி முகத்தை காட்டுவாரு. அந்த மதுரையில அது காட்டுவாரு. இந்த இந்த முகம் தான் நிக்குது அப்படிம்பாரு. இப்போ அந்த முகம் தான் இவரை எதிர்த்தும் போட்டியிட்டது. சீமானை எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அந்த பிரபுன்ற கேண்டிடேட் கிடையாது. விஜய் என்ற கட்சியினுடைய தலைவர், ஒரு கல்ட் ஃபிகர். அவர் தான் போட்டியிட்டார். விஜய் போட்டியிடும் போது சீமான் ஜெயிக்கணும்ன்ற அவசியம் எப்படி இருக்கும்? ஏன் சீமான தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வலுவான காரணம் வேணும்ல. விஜய் நிற்கும் போது ஸ்டாலினே அடிச்சு தள்ளப்பட்டுறாங்க. அப்போ சீமான அந்த மாதிரியான அந்த விஜய் விசில் அலையில அப்படியே அடித்து செல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப அதுக்குமே என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப விஜய்க்கு சில தனிப்பட்ட அம்சங்கள் இருக்கு. அதை பத்தி தனியா நம்ம காணொலிகள்ல விரிவா பேசி இருக்கிறோம். இன்னுமே பேச வேண்டியது. அதை நம்ம அடுத்தடுத்த காணொலிகள்ல நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த சீமானை பொறுத்த மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி ஒரு 8 விழுக்காடுக்கு மேல வாங்கி தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி இப்போ இந்த தேர்தல்ல அதை மேம்படுத்துறதுக்கு பதிலா சறுக்கி இருக்கு. பெரிய அளவுல சறுக்கி இருக்கு. அப்படின்னா எல்லா கட்சிகளுமே சறுக்கி இருக்கிறாங்க. இந்த தாவேகாவுடைய தாக்கம் தாவேகல்ல விஜயினுடைய தாக்கத்தினால எல்லாருக்குமே அந்த பெர்சன்டேஜஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு. அதுல இவருக்கும் குறைஞ்சிருக்கு. ஆனா இளைஞர்கள், அந்த ஜென்சி அப்படின்ற அந்த கேங் இருக்குது பாத்தீங்களா, அந்த வயதினர், அவங்க மத்தியில நாம் தமிழருக்கு ஒரு ஆதரவு இருந்ததை நம்ம பார்த்தோம். இப்ப அந்த ஆதரவை ஏன் இந்த தேர்தல்ல கன்சாலிடேட் பண்ணிக்க முடியல, தக்க வைத்துக் கொள்ள முடியல, அல்லது ஏன் அதை அதிகப்படுத்த முடியல? விஜயால அது ஏன் முடிஞ்சது? விஜய் பின்னாடி எல்லாருமே போயிடல, நிர்வாகியா போயிருக்கிறாங்க, எல்லாரும் கிடையாது. அப்போ மீத இருந்தவங்க எல்லாம் கணிசமா இவருக்கு வந்துட்டணும் இல்லையா? அப்போ அந்த அந்த இடத்துல என்ன காரணம் அப்படின்றத அந்த கேள்வியை நாம் தமிழர் கட்சியில கேட்கணும். ஏன் இந்த இளைஞர்கள், இளம் படை அப்படின்றது கொஞ்சம் போயிடுச்சு, இழந்திருக்கு அப்படின்றதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கு விஜயை மட்டுமே காரணமா சொல்லிட முடியாது. விஜய்க்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி இருந்துச்சு, அவர் கவர்ச்சியா இருக்கிறாரு, அவர் சினிமா ஹீரோவா இருக்கிறாரு அப்படின்னு அந்த மாதிரியான காரணங்களை மட்டுமே சொல்லிட முடியாது. அவருக்கு கல்ட் ஃபிகர், நம்ம காட் ஃபிகர் என்ற அளவுக்கு அதை பத்தி பேசி இருக்கிறோம். அந்த அளவுக்கு போயிருக்கிறாரு அப்படின்றது மட்டுமே கிடையாது. இந்த பக்கம், நம்ம பக்கம், அதாவது நாம் தமிழர் பக்கம் என்ன இருக்குது அப்படின்றத அவங்க கேட்டுக்கணும். ஏன், என்ன காரணம், என்ன இங்க இல்லாததுனால இவங்க நம்மளை விட்டுட்டு போக முடிஞ்சது அப்படின்ற கேள்வி கேட்கணும். அங்க என்ன இருந்துச்சுன்றத சொல்றேன் இல்லையா? தாவேகா சொல்லுங்க. இப்ப நாம் தமிழர் பொறுத்தவரை எல்லாத்துலயுமே தனித்துவமானதானப்பா இருந்தாங்க. இப்ப நம்மளுமே அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறோம். வேட்பாளர்கள் தேர்வு செஞ்சதா இருக்கட்டும், தேர்தல் அறிக்கை ஒரு இலக்கணமா, இலக்கிய முன்னுதாரணமாவே அதை எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரிதான் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையுமே இருந்துச்சு மற்ற கட்சிகளை ஒப்பிடும் போது. அதே மாதிரி சீமான் அவர்களுடைய உழைப்புமே ஒரு கடுமையாதான் உழைச்சாரு. பிரச்சாரங்கள்ல நம்ம பார்த்து கொட்டும் மலையில நின்று பிரச்சாரம் பண்ணங்களாம் பார்த்தோம். இந்த மாதிரி ரொம்ப கடுமையா உழைத்துமே அவரால அதுக்கான அறுவடையை பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குல்ல. நீங்க 2 பாயிண்ட் சொன்னீங்க. ஒண்ணு, அந்த மேனிஃபெஸ்டோ, தேர்தல் அறிக்கை, வரைவு அறிக்கை, டிக்ளரேஷன் மாதிரி அவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி ஒரு முழு நீள திரைப்படம் மாதிரி ஒரு அழகா தயார் பண்ணியிருந்தாங்க அந்த டாக்குமெண்ட். அதை பத்தி சொன்னீங்க. 2வது சீமானுடைய உழைப்பு பத்தி சொன்னீங்க. இது ரெண்டுமே தேர்தல் அரசியலுக்கு அவசியமற்றது அப்படின்றதுதான் ப்ரூவ் ஆயிருக்கு. தொடர்ந்து நீங்க பாருங்க, அடுத்தடுத்து வந்த தேர்தல்கள் எல்லாத்துலயும், ஒவ்வொரு தேர்தலையுமே அதுதான் மக்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஏப்பா நல்லா இருக்கு, நீங்க முன்வைக்கிற கொள்கை எல்லாம் நல்லா இருக்கு, கோட்பாடெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இந்த இந்த அடுத்து வந்த 5 வருஷத்துக்குள்ள என்ன நடக்கும்? இப்ப நான் ஓட்டு போடும்போது என்ன நடக்கும்? ஓட்டு போட்ட உடனே என்னென்ன எனக்கு கிடைக்கும்? அந்த கேள்வி மனசுல முன்னால நிக்குது. அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். எதிர்க்கிறதும் ஒரு காரணமா இருக்குமா? ஏன்னா மக்கள் இலவசத்தை விரும்புறாங்க.
இலவசம்னு எல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, எனக்கு அது பிடிக்கல. மக்கள் நலத்திட்டங்கள், அந்த நலத்திட்டங்கள்ல சிலது வந்து அனாவசியமாக இருக்கலாம், சிலது வந்து ரொம்ப அவசியமானதாக இருக்கலாம், இன்னும் சில திட்டங்கள் வந்து புதுசா செய்ய வேண்டியது கூட இருக்கலாம். அதை யோசிக்கணும். அதனால ஒட்டுமொத்தமா இது எல்லாமே இலவசம் அப்படின்னு எல்லாம் சொல்லிடக்கூடாது. ஆஹ் அதாவது நலத்திட்டங்கள், நலத்திட்டங்கள்ல எதெல்லாம் அவசியமான நலத்திட்டங்களோ அதை முன்னெடுக்கணும், அதை செய்யணும் கண்டிப்பா. ஏன்னா மக்கள் எல்லாரும் சமநிலையில இல்ல. அதுதான் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்ம பார்க்கக்கூடியது. மக்கள் சமநிலையில இல்ல, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வுன்றது கூர்மை அடைஞ்சுக்கிட்டு வருது அப்படின்றதையும் நம்ம விரிவா வேற காணொலிகள் எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். இப்படி சமனற்ற ஒரு சமூகம் இருக்கும்போது அடிமட்டத்துல கீழ் நிலைகளில் இருக்கக்கூடிய மக்கள் மேல வரணும்னா அவங்களுக்கு உடனடியா ஏதாவது ஒரு உதவி செய்து கை கொடுத்து அவங்க மேல தூக்கி விடணும். அவர் கிடந்து ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டாங்க ஒருத்தர் அப்படின்னா, நீங்க இல்ல நீ வந்து நீ உன்னுடைய உடம்ப வலுவாக்கிட்டு நீ ஜம்ப் பண்ணி மேல வா அப்படின்னு சொல்ல முடியாது. அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்ப நீ அவருக்கு வந்து நல்ல உடல் வலுவை குதிக்கிற அளவுக்கு, இந்த பள்ளத்துல இருந்து தாவி குதிக்கிற அளவிற்கு வலு வரணும்னா எத்தனை வருஷம் ஆகுது? இமீடியட்டா மேல வரணும் அப்படின்னா கை கொடுத்து தூக்கி விடணும். அதுக்கு அப்புறமா உடல் வலுவை பத்தி பேசிக்கலாம். அடுத்த தடவை இந்த மாதிரி பள்ளத்துல விழுகும் போது எந்திரிச்சு வர்றதுக்கு தயார் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில என்ன பண்றது? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அதனால நலத்திட்டங்கள்ன்றதுல அவசியமான நலத்திட்டங்களை உடனடியாக செய்ய வேண்டிய திட்டங்களை செய்யணும். அது மக்கள் எதிர்பார்க்கிறது தவறு கிடையாது. அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப நியாயமானது. அதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும். நாம் தமிழர் அதை பண்ணல. அது ஏதோ ஒரு கொள்கைக்கு எதிரானது அப்படின்றது மாதிரி, அது கெட்ட செயல் அப்படின்றது மாதிரி அதை அப்படி ஒதுக்கி வச்சிருக்காங்க, புறம் தள்ளிடுறாங்க. அது மறுபரிசீலனை செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையுமே இந்த பாடத்தை மக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த தேர்தல்ல அது ரொம்ப வெளிப்படையாக மக்கள் சொல்லிட்டாங்க. அதாவது விஜய் வந்ததுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்றத நாம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு காணொலியிலையுமே நம்ம அதை சொல்றோம். இப்ப இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நலத்திட்டங்கள் அப்படின்றது பாருங்க, திமுக 2000 இல்ல 1500 எவ்வளவோ ஒரு அமௌண்ட சொல்றாங்க. அவங்க அதிமுக இன்னொரு அமௌண்ட சொல்றாங்க. இவரு அவங்க 2 பேரை விட அதிகமா சொல்றாரு தாவேகா. அதே மாதிரி நீங்க பாருங்க, எல்லா திட்டங்களும் எல்லாத்துலயுமே நீங்க பாருங்க ஒருபடி மேலதான் அடுத்த லெவல்ல அவர் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு? தீய சக்தியை அகற்றிட்டு தூய சக்தி ஆட்சிக்கு வரணும், நான் வரும்போது லஞ்சம் ஊழல் இதெல்லாம் இருக்காது அப்படி அந்த மாதிரி எளிமையான கோஷங்களை சொல்றாரு. அவர் கொள்கைகள் எல்லாம் பெருசா சொல்லல. ஆமா, இல்ல அப்ப முடிச்சிட்டாரு இல்லைங்க. அந்த 5 பாயிண்ட் தான் தேவை மக்களுக்கு. அந்த 5 பாயிண்ட் எல்லாமே அடங்கி போயிருது. இந்த 5 பாயிண்ட எப்படி நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்றதுலதான் இந்த வரைவு அறிக்கை, சீமானுடைய வரைவு அறிக்கை வருது. எப்படி எல்லாம் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழலுக்கு என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற அந்த எல்லாமே வருது. நீங்க இப்ப நாம் தமிழர்ல என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி ஒரு வகுப்பு எடுக்கிறது மாதிரி அல்லது ஒரு செமினார் எடுக்கிறது மாதிரி இந்த கொள்கைகளை கோட்பாடுகளை மக்கள்கிட்ட வந்து பிரசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது அவங்க தலைக்கு மேலதான் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உள்வாங்கக்கூடிய சூழல் அது கிடையாது. அது தேர்தல் களம் இருக்குது பாத்தீங்களா, அந்த பிரச்சார களம் அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு அறிவார்ந்த விதத்துல வகுப்படுத்துறதுக்கான இடம் கிடையாது. அவங்களுக்கு எளிமைப்படுத்திய அவங்களுடைய இருப்புக்கு என்ன அவசியமோ அதை வழங்கக்கூடிய, ப்ராமிஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வேணும், ஒரு பேச்சு வேணும். அந்த ப்ராமிஸ் தான் அவங்களுக்கு தேவை. அத விஜய் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு ஆளுமை. அவரு இந்த கவர்ச்சிகரமான வார்த்தைகள்ல போட்டு அதை பிரசன்ட் பண்ணாரு. இங்க அது சீமான் வந்து அவர் தம்பி விஜய்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அதனால கொள்கை அப்படின்றதெல்லாம் இல்லை, அது பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயம் கிடையாது. இப்ப இந்த பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். அதாவது கொள்கை வேண்டாம்னு நம்ம சொல்லல, கொள்கை அவசியம். ஆனா அந்த கொள்கைய
விளக்குறதுக்கான இடம் இந்த தேர்தல் பிரச்சார களம் இல்ல. அதைத்தான் நம்ம சொல்றோம். இந்த தேர்தல் பிரச்சார களத்துல மக்கள் எதிர்பார்க்கிறதுன்றது வேற. அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சூழலுக்கும் ஒரு வரையறை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த களத்தை சரியா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரசன்ட் பண்ணணும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது அவருடைய உழைப்பை பற்றி சொன்னீங்க. இந்த உழைப்புன்றது தேர்தல்ல பொறுத்த மட்டும் இல்ல, தேர்தல் அரசியல்ல இன்றைக்கு சூழ்நிலையில அவசியம் இல்லாது. இவ்வளவு ஏன் சிரமப்படணும், கஷ்டப்படணும்? இல்ல உண்மையில கஷ்டப்பட்டு என்னதான் நடந்துச்சு? சீமானுடைய கஷ்டத்தை எல்லா எடுக்கணும், அந்த மாதிரி தலைவர்களுமே மாற்று அதானே எடப்பாடி. பண்ணாங்க. விஜயை தவிர அதுதான். மற்ற தலைவர்கள் எல்லாருமே கடினமா தானே உழைத்தாங்க. போய் மக்களை சந்திக்கிறத சொல்றேன். நிறைய இடங்கள் போனது அது. எங்க நிறைய இடங்கள் போய் மக்களை எங்க நீங்க சந்திச்சீங்க? நீங்களா போய் மக்களை சந்திச்சீங்க? மக்களை கூட்டிட்டு வந்தீங்க, கூட்டம் கூட்டிட்டு வந்து சேர்த்தீங்க. அப்புறம் இதுல தெரு தெருவா போய் டெய்லி தெரு தெருவா போய் என்னத்தை நீங்க கிழிச்சீங்க? இந்த பிரச்சாரம்ன்றது, இதுக்கான தேவைன்றது காலாவதி ஆயிடுச்சு. இது பிரச்சாரமே கிடையாது. ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்றது ஒரு காலத்துல தேவைப்பட்டுச்சு. அதனால நீங்க புள்ள பிடிக்கிற கூட்டம் மாதிரி ஆட்களை பிடிச்சிட்டு அவங்க ஹைட் பண்ணிட்டு கூட்டத்தை காட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அதே ஒரே கூட்டத்தை ஒரே ஆளு திமுக கூட்டத்துக்கும் போவாரு, அதிமுக கூட்டத்துக்கும் போவாரு. அவங்க எல்லாமே பயங்கர பிஸி எல்லாரும் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறதுன்றது. அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தலே அப்படிதான் நடந்துச்சு. அதுல ஒரு மாற்றா இருந்தது விஜய். அவர் அந்த தாபிகாவுடைய கூட்டம்னா விஜய் போன கூட்டத்துக்கு, விஜய் எங்கெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டாரோ அந்த இடங்களுக்கு அந்த மக்கள் கொஞ்சம் பேரு அவங்களா தன்னெழுச்சியா வந்தாங்க. கொஞ்சம் பேரு அந்த ஆர்வலர்கள், அதாவது விஜய் மீது பக்தி உள்ள காதல் வயப்பட்ட அந்த முன்னணியில இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய செலவுல கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா கட்சியில இருந்து பணம் கொடுத்து ஆட்களை திரட்டல, அவங்களே திரண்டுகிட்டாங்க. ஒண்ணு தானாக வந்தாங்க, அல்லது அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த அந்த ரசிகர்கள் அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து ஆட்களை திரட்டிட்டு வந்தாங்க. இதுதான் விஜயினுடைய கூட்டங்களுக்கு, விஜய் பங்கெடுத்த அந்த கூட்டங்கள்ல நடந்தது. அது பாக்குறதுக்கு மற்ற கட்சிகளோட ஒப்பிடும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே, கூட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல. இதுதான் இந்த இதுல என்ன நடந்துருச்சு? இது எந்த விதத்துல மக்கள்கிட்ட கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கோ, உங்களுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கோ, உங்களுடைய ஆட்சியினுடைய நீங்க வந்தா என்ன நடக்கும்ன்ற அந்த மகத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எந்த விதத்துல இந்த பிரச்சாரங்கள் உதவியா இருந்துச்சு? எல்லா கட்சிக்குமே கேட்கிறேன். நான் விஜய் போனதுக்குமே சேர்த்து கேட்கிறேன். விஜய் போனதுல அரசியல் ரீதியா என்ன நடந்துச்சு? அவரு ஒரு சினிமா உச்சபட்ச அந்த நடிகர் இருந்தாரு இல்லையா? அந்த நடிகரை பார்க்கிறதுக்கு இப்ப அந்த நடிகர் அரசியல் கட்சி தலைவராக ஆயிட்டாரு. அவர் வர்றாரு அப்படின்னா அவரை பார்க்கிறதுக்கு கூட்டம் போச்சு. விஜய் பார்க்கிறதுக்கு போன கூட்டம். அரசியல் அவருடைய தாவேக்கான்ற கட்சி இருக்குது பாத்தீங்களா? அந்த கட்சியினுடைய கொள்கைகளை பற்றியோ, கொள்கை தலைவர்களை பற்றியோ, அவங்க ஆட்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியோ அதை பத்தி பேசுறதுக்கான இடமா எந்த அந்த இது அமைஞ்சிருந்துச்சு? அப்படி பேசியிருந்தாருன்னா விஜய் இப்ப பேசினதுக்கு மேல அந்த 5 நிமிஷம் 8 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினாரு பாத்தீங்களா? அதுக்கு மேல அவரு பேசியிருந்தாருன்னா இவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க கவனிச்சீங்களா? மதுரை மாநாட்டுல விஜய் பேச ஆரம்பிச்ச உடனே கூட்டம் கலைய ஆரம்பிச்சிருச்சு. அவர் அந்த ரேம்ப் வாக் இருந்தது பாத்தீங்களா? அப்போ கூட்டம் எக்குச்சு. அவர் பக்கத்துல போய் பாத்துடணும் அப்படின்றதுக்காக இந்த ரேம்புக்கு 2 பக்கம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம். அப்புறம் ரேம்ப் வாக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலைஞ்சு நீங்க பாத்துருப்பீங்க அந்த விஷுவலா. ஆக்சுவலா நான் நம்முடைய இதுல நம்ம அந்த இது மதுரை மாநாடு பற்றி 2-3 காணொலிகள் தொடர்ந்து நம்ம போட்டிருக்கோம். அது டீப் கோட் பண்ணி போட்டிருக்கிறோம். அதுல இந்த நிறைய விஷயங்களை அதுல சுட்டி காட்டி இருக்கிறோம். அதுல ஒண்ணு இந்த மாதிரி விஜய் பேச ஆரம்பிச்ச உடனே கிளம்பிடுறாங்க. விஜய் பேசுறத கேட்கறதுக்காக யாரும் வரல, விஜய பாக்குறதுக்கு தான் வர்றாங்க. அவருடைய தரிசனம், அந்த தரிசனத்துக்காக வர்றாங்க. அந்த தரிசனம் க்ளோஸா எவ்வளவு க்ளோஸா கிடைக்குமோ அந்த அளவுக்கு அவங்க பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்புறம் இன்னும் பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியது ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது. விஜய் பக்கத்துல நின்று அல்லது விஜய் ஃப்ரேமுக்குள்ள வர்றது மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது. அது முடியாத பட்சத்துல விஜய இவங்க கேமராவில பதிவு பண்ணிக்கிறது.
இதுதான் அங்க நடந்தது. இப்ப இதுவரைக்குமே கடைசி வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே அதுதான் விஜயை பொறுத்த மட்டும் நடந்துட்டு இருக்கிறது. ஏன்னா இதை நம்ம அவரு இப்ப சிஎம் ஆக போறாரு அப்படின்றதுக்காக நம்ம மாற்றி சொல்லணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. விஜய் ஒரு நடிகராகத்தான் இப்ப வரைக்குமே இருக்கிறார். அடுத்து எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியல. ஆனா இப்ப வரைக்குமே விஜய் ஒரு நடிகர் கட்சி தலைவராக வந்திருக்கிறாரு. அந்த கட்சி தலைவராக வரக்கூடிய ஒரு சிறந்த நல்ல நடிகர். அவங்கள பொறுத்த மட்டும் அவரை பார்ப்பதற்கு அவருடைய தரிசனத்திற்காக அவருடைய கடைக்கன் பார்வை பெறணும் அப்படின்றதுக்காக திரண்டு வரக்கூடிய கூட்டங்களாகத்தான் இந்த அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அவருடைய கட்சி தொண்டர்கள் எல்லாரும் இப்பவுமே பேசுறதை நீங்க பாத்தீங்கன்னா ரசிகராகத்தான் பேசுறாங்க. ஓகே, அது அப்ப இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நமக்கு நீங்க உழைக்கிறதுன்றீங்களே, அந்த உழைப்புன்றது தேர்தல் அரசியலை பொறுத்த மட்டும் இந்த வாக்கு அரசியலை பொறுத்த மட்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவசியம் இல்லை. அது விஜய்க்கே அவசியம் இல்லதான். அதனாலதான் அவர் சில இடங்களுக்கு ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணதுனால அவரு ஓகே அப்படின்ட்டு சில இடங்களுக்கு போனாரு. பல இடங்களை கேன்சல் பண்ணாரு. பல மாவட்டங்களுக்கு போகவே இல்லை. அந்த ஸ்கெடியூல்குள்ளேயே வரல. அப்படி இருந்தாலும் எல்லா மாவட்டத்திலயுமே அடிச்சுட்டு வந்தாங்களா? எல்லா மாவட்டத்திலயுமே கணிசமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்களா? எல்லா தொகுதிகளையுமே கணிசமா வாக்கு வாங்கியிருக்கிறாங்களா? பல தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல. நல்ல லீடிங்ல சில தொகுதிகள்ல நல்ல லீடுல ஜெயிச்சிருக்கிறாங்க. சில தொகுதிகள்ல கொஞ்சம் இழுப்பறியில ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த உழைப்பு அப்படின்றது நம்ம ரீடிஃபைன் பண்ணணும். இன்னைக்கு இந்த மாதிரி வேர்வை சிந்தி மழையிலையும் வெயிலையும் நின்று கஷ்டப்பட்டு தான் நீ பிரச்சாரம் பண்ணணும், மக்களை சந்திக்கணும்னு இல்ல. மக்களை யாருமே சந்திக்கல. உண்மையில சொல்ல போனா விஜய்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், உதயநிதி யாரும் மக்களை சந்திக்கல. மக்கள் பார்த்துட்டு போனாங்க. நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. விஜயை பொறுத்த மட்டும் இல்ல, அவங்க வந்தாங்க, தலைவரை பார்த்தாங்க, போயிட்டாங்க. அவங்களுடைய கனவு நாயகனை பார்த்தாங்க, போயிட்டாங்க. அல்லது அவங்களுடைய கடவுளை பார்த்தாங்க, போயிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப இதுல எதுக்காக அவ்வளவு உடலை வருத்தி பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற தேவையில்லை. அந்த பிரச்சாரத்திற்கான அவசியமே இன்னைக்கு இல்லை அப்படின்றதுதான் விஜயனுடைய இந்த எழுச்சி ப்ரூவ் பண்ணிருக்கு. அப்போ நிறைய அந்த கன்வென்ஷனலா இருக்கக்கூடிய அந்த மித்ஸ் இருக்குது பாத்தீங்களா, புனைவுகள். அந்த புனைவுகள் எல்லாம் ஒன்னொன்னா கட்டு உடைக்கப்பட்டிருக்கு. டீமித்தாலஜைஸ் பண்ணி இருக்குது விஜயனுடைய இந்த வருகை, அரசியல் வருகைன்றது. இதையும் தம்பிட்ட இருந்து சீமான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் நிறைய இன்புட் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு பேருமே அந்த ரெண்டு சைடுல இருந்தும் அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி தம்பிக்கு இன்புட் கொடுத்தவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அரசியல் செயல்பாட்டு அளவுல தம்பிட்ட இருந்து இவர் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு, இந்த கொள்கை கோட்பாடு அப்படின்றத தேர்தல் களத்திற்கு ஏற்றது மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. இரண்டாவது, இந்த உழைப்பு அப்படின்றது, இந்த கடின உழைப்பு அப்படின்றத இந்த ஸ்மார்ட்டா எப்படி பண்ண முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் புரட்சி நடக்கக்கூடிய சூழ்நிலையில, இந்த டிஜிட்டல் மீடியா இருக்கக்கூடிய ஆதிக்கம் நிறைந்த இந்த சூழ்நிலையில எப்படி பண்ண முடியும்? இஃபெக்டிவா, விரைவா, இன்னும் எளிமையா எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். இது கத்துக்க வேண்டியது. மூன்றாவது, அந்த இது இருக்குது இல்லையா, சலுகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நலத்திட்டங்கள், அந்த நலத்திட்டங்கள் பற்றிய பார்வையை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்றது. அதுவுமே எப்படின்றத நம்ம தம்பிட்ட இருந்தே அண்ணன் அந்த ஐடியாவை, ஒரு மாடலை பாத்துக்கிற முடியும். தேர்தல் அரசியலுக்கான மாடல் அது எப்படி இருக்க முடியும் அப்படின்றத சீமான் அவருடைய தம்பிட்ட இருந்து கத்துக்கிடலாம்னு நினைக்கிறேன். தம்பிட்ட இருந்து அண்ணன் கத்துக்கிறணும்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறீங்க. ஆனா இந்த தேர்தல்ல அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருந்தா விஜய்க்குமே இப்ப இருக்கக்கூடிய சிக்கல் வந்திருக்காது. இது நாம் தமிழருக்குமே ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்குல்ல, அண்ணன் தம்பிங்க சேர்ந்து கூட்டணி வச்சிருந்தா. கண்டிப்பா இது உண்மையிலே நான்லாம் கூட எதிர்பார்த்தேன் அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிருந்தா. ஏன்னா விஜய் அவர் முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு, கூட்டணிக்கு தயாரா இருக்கிறேன், ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார், டிக்ளேர் பண்ணார்.
பொதுவாக நம்ம சீமான் தான் தனித்து போட்டியிடுவதில் உறுதியாக இருந்தாரு. கடைசி நேரத்துல இப்போ தம்பி கூட சேர்ந்து போறது, தம்பி மேல ஒரு கன்சர்னோட தான் இருந்தார். ஒரு ஓப்பன்னஸோட இருந்த மாதிரிதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த கூட்டணி முயற்சி ஏன் எடுக்கல? என்ன காரணம்? ஈகோ ப்ராப்ளமா? தம்பி வந்து கேட்கட்டும், அண்ணன்ட்ட வந்து கேட்கட்டும் அப்படின்றதா? இல்ல இவரு தம்பி 2வது தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அதனால மூத்தவன் நானு, அதனால அவர் தான் என்கிட்ட வரணும், நான் எப்படி போய் பேச முடியும் அப்படின்ற அந்த மாதிரியான அந்த ஈகோவா என்னன்றது நமக்கு தெரியல. ஆனா அது ஒர்க் அவுட் ஆயிருந்துன்னு வச்சுக்கங்களேன். இந்த ரிசல்ட்டவே எடுத்துக்கங்க, இந்த தேர்தலிலேயே கண்டிப்பா இது இந்த நாம் தமிழர், டிவிக்கு விஜய், தாவேகா இந்த கூட்டணி 2ம் சேர்ந்து கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்கும். அப்புறம் 2 பேரும் சேர்ந்தாக்க ஒரு சினர்ஜி வேற வந்துடும். அப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்வீப் ஆகும், அது வந்து மல்டிப்ளை ஆகும். அப்படி ஆகும்போது ஈஸியா ஒரு 160 170 சீட் எல்லாம் அடிச்சுட்டு வந்திருந்திருக்கலாம். இந்த 2 பேர் மட்டும் சேர்ந்திருந்தாரு 160 170 சீட் வந்திருக்கும். அப்படி அந்த சினர்ஜி ஆகாம இவங்க 2 பேர் மட்டும் சேர்ந்திருந்தாலே கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டியோட இவங்க ஆட்சிக்கு வந்திருக்க முடியும். அந்த அந்த இது நடந்திருந்தா இதுக்கு நல்லா இருந்திருக்கும், தமிழ்நாட்டுக்கு நல்லா இருந்திருக்கும். அது உண்மையாலே ஒரு மாற்றமாக இருந்திருக்கும். அதாவது இந்த கவர்ச்சிகரமான இந்த அரசினுடைய கவர்ச்சிகரமான முகமாக விஜயும், அந்த இந்த அரசினுடைய மூளையாக இந்த சீமானும் அப்படி செயல்பட்டிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருந்திருக்கும். ஆனா 2 பேருக்கும் டெம்பரமெண்ட் வைஸ் செட் ஆகலன்னு தான் நினைக்கிறேன், செட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ். அவ்வளவு ஈஸியா எல்லாம் விட்டு கொடுத்து போற ஆட்கள் கிடையாது. விஜயை பத்தி நமக்கு தெரியும். அவரு முடிவு எடுத்தாருன்னா அதுல ரொம்ப உறுதியா இருப்பார், சாதிச்சே தீரணும் அப்படின்றதுதான். அவர் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இருந்தாரு அப்படின்ட்டு அவங்க அப்பா எல்லாமே கூட சொல்லியிருப்பாரு. விஜயே கூட இதுல எல்லாம் சொல்லியிருக்கிறாரு, அவர் இந்த நடிகர் ஆகணும்ன்றதுல எவ்வளவு உறுதியாக இருந்தாரு அப்படின்றது. நடிகர் ஆனாரு, நடிகர் ஆன பிற்பாடு கட்சி ஆரம்பிக்கிறதும் சரி, கட்சி ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே வந்த அந்த ஹேர்டில்ஸ், அந்த தடைகள் ஒவ்வொன்றையும் எப்படி அவரு மன உறுதியோட தாண்டி வந்தாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் சீமானும் ரொம்ப பிடிவாதம், ரொம்ப இறுக்கம். அவரு அவ்வளவு லேஸ்ல எல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டார், எதையும் விட்டு கொடுத்துட மாட்டார். அவரு கன்வின்ஸ் ஆயிட்டாரு இது சரியானது, இதுதான் முறையானது, இதைத்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு கன்வின்ஸ் ஆயிட்டாருன்னா அது மறுபரிசீலனையே செய்ய மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் தான். இல்ல நம்ம 2 பேரையும் நெருக்கத்துல நமக்கு தெரியாது, ஓரளவிற்கு நம்ம பார்த்ததை வச்சு நம்ம இந்த இதை சொல்றோம். அதனால இது வந்து கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நம்ம சொல்லல. அப்படிதான் 2 பர்சனாலிட்டி டைப்ஸும் நமக்கு தெரியுறாங்க பொது வெளியில. அப்படிதான் அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதனால 2 பேருமே டஃப்பான ஆட்கள், 2 பேருக்குமே ஸ்ட்ராங்கான ஈகோ இருக்கு. அதனால இப்ப 2 பேரும் சேர்ந்து வர முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, விஜய் இறங்கி வர வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. ஏன்னா அவரு ஜெயிச்சிருந்தாலும் ஜெயிக்கல அப்படி ஒரு நிலைமை. ஆட்சி அமைக்கணும், கண்டிப்பா அவர் முதல்வர் ஆகுறாரு அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது முன்னாடி இருந்தே எனக்கு அப்படி மனசுல தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு, அவர் முதல்வர் ஆகுறாருன்ட்டு. இப்போ முடிவுகள் அப்படிதான் இருக்கு, அவர் முதல்வர் ஆயிடுவாரு. ஆனா இப்போ சில பேரோட அனுசரிச்சு போக வேண்டியது இருக்கு. அதாவது இப்ப எப்படின்னா மத்த கட்சியில் வர்றவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. அவரு அந்த வீசாலை மாநாட்டுல சொல்லும் போது நம்மை நம்பி சில பேர் வருவார்கள் இல்லையா, அவர்களையும் நம்ம ஆதரிக்கணும் இல்லையா, அவர்களுக்கும் நாம பங்கு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு பேசியிருப்பாரு. அது யாருடைய இதுவும் இல்லாமலே நம்ம ஜெயிச்சிடுவோம், ஆனா நம்மளை நம்பி வர்றவங்களை நம்ம சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்லை. நிலைமை இப்ப எப்படி இருக்குதுன்னா, இவர் மற்றவர்களை நம்பி இருக்கிறார், மற்றவர்கள் இவருக்கு தேவைப்படுறாங்க. He is in need of others. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த சூழ்நிலையில அவருடைய அந்த ஹீரோ இமேஜ்ல இருந்து கொஞ்சம் இறங்கி வர வேண்டியது இருக்கு. அந்த கல்ட் ஃபிகர், அப்படி எல்லாரும் நம்ம என்னை ஆராதிக்க வேண்டியவர்கள், நான் வந்து அந்த இவங்க எல்லாருக்கும் மேல இருக்கிறேன் அப்படின்றதுல இருந்து இப்போ இறங்கி வர வேண்டியது இருக்கு.
அரசியல் அந்த அதிகாரம் அப்படின்ற அந்த ரீதியாக நான் சொல்றேன். அந்த அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவரு இருக்கிறார். அதனாலதான் இப்ப என்னன்னா இந்த சீமானும் விஜயும் சேர்ந்து இருந்தா இவ்வளவு சிக்கல்கள்லாம் வந்திருக்காது. ஈஸியா தம்பியோ அண்ணனோ முதல்வர் ஆயிருப்பாங்க. ஆட்சி அமைச்சர் இந்நேரம் பதவி பிரமாணம் நடந்திருக்கும். அமைச்சரவை பொறுப்பேற்றிருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு என்ன நேற்று தேர்தல் முடிவு வந்துச்சா? திங்கள் செவ்வாய் நாளைக்கு புதன்கிழமை நடந்திருக்கும். இல்ல முருகனுடைய நாள் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால இன்னைக்கு கூட முன்னாடி பரவிட்டு இருந்த சமூக வலைதள பரவினது 7ஆம் தேதி பதவியேற்பு விழான்னு சொல்லிட்டு ஒரு வைரல் ஆயிட்டு இருந்துச்சுல. வியாழக்கிழமை சாய்பாபா முகத்த நாள்னால அன்னைக்கு பதவியேற்பு வியாழக்கிழமையா? ஓகே, சாய்பாபா நாள் இருக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுடைய நாள், புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. புதன்கிழமைக்குமே ஒரு மகத்துவம் இருக்கு, ஒரு சிறப்பு இருக்கு, ஒரு மங்களகரமான நாள்ன்ட்டு எல்லாம் ஏதாவது ஒரு நாள். ஆனா இந்நேரம் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று ஆட்சி நடத்த ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. பார்ப்போம். இப்போ இந்த புதிய அரசு பிரச்சனைகள்லாம் இல்லாம எல்லாத்தையும் சுமூகமா தீர்த்து பொறுப்பை ஏற்று அவங்க ப்ராமிஸ் பண்ணது மாதிரி மக்களுக்கு தேவையான எல்லா வசதியும் எல்லாத்தையும் செய்யணும். அப்படி செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துவோம்.